கோவி இங்க வாடா, அப்பா வாங்கிட்டாரா? என்ன மனுஷன் திடீர்னு என்னப்பா ஐயோ இத்தனை வருஷமா அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இது சேரக்கூடாதுடா. ஐயோ ஐயோ இப்பதான் நியூஸ்ல தான் பண்ணாங்க. அதே நியூஸ்ல தான் வதந்திட்டாங்க. தண்ணியா குடியா இவர்கள் பாத்தீங்கன்னா ஆளுநரை பார்க்க போயிருக்காங்க. ஆனா அதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் என்னன்றது அவங்க கட்சி ஆட்சி அமைச்சதா ஒரு கதை இருக்கு. பக்கத்து மாநிலங்களில் இதை விட கம்மியா சொல்லியிருக்காங்க. அந்த சைடு இருந்து இந்த சைடு மாறி இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதானே. ஃப்ளோ டெஸ்ட் பண்றப்ப என்னன்னு தெரியுங்க. இந்த வண்டியில தான் வந்துட்டு இருக்காரு. ஃப்ரண்ட்ல வந்து அவருடைய டயர் வந்து குக்கர் ஆஃப் பண்ணுமா சவுண்ட் வந்துட்டே இருக்கு. கேஸ் ஸ்டவ் இல்லங்கிறாங்க. யார் வீட்டுக்காச்சும் பிடிக்கணும் யூஸ் ஆச்சு பண்ணுவாங்க. வந்துட்டீங்களே பண்ணிட்டீங்களா? நான் ஏதோ தெரியும்டாங்க எல்லாம் தெரியும்டா. 96 நாங்க அன்னைக்கு வரா போயிட்டோம். அப்புறம் சரி படம் படிப்போம்னு பாத்து பிரச்சனை இழுத்துக்கிறீங்க. தேவையில்லாத பிரச்சனை ஒரு இதை மாத்தி போட்டாங்க தெரியுமா உனக்கு? ஆமா மாத்தினாங்க. இருக்கும்போது நம்ம எதுக்கு உள்ள வந்துட்டுன்னு நாங்க இது பண்ணிட்டு பாப்போம். அதுக்குள்ளயுமே துணைங்கப்பா நீங்க பிமெண்ட் அடிச்சுக்கிறீங்க நீங்க. நான் சீரியஸா நான் காமெடி போட்டு சண்டை போட்டா இவர் வயசுக்கு அவங்களோட போய் நின்னுக்கிட்டு நான் ரசிகர் காலம் பேசாது பதில் சொல்லுமா? சரி போட்டேன். ஆறாவுக்கு நாங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டர் யாரு வந்தாலும் அவர் வீட்டுக்கு கன்ஃபார்ம் சொல்றாங்க. 99.9% அணிவித்து அழகாக அந்த வாகனத்துல போறது. சரி நீங்க வந்து இப்ப பாத்துட்டு போட்டுக்கிறோம். ஓகே மாதிரி இருக்கு. முடிக்கையா முடிச்ச அடுத்த வேலையை பாத்துட்டு போவேன். நான் பாக்கவே கூடாது. என்ன நடத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன 5 பேப்பர் பாஸ் பண்ணிருக்காங்க. எங்க பாக்கணும்? அது எங்க விட்டவங்க எடுத்துக்காங்க. என்ன ஓட்டம் ஏண்டா டென்ஷன் ஆகாதீங்க. இங்க இப்ப நடந்து போச்சு. நல்லா ஜாலியா ரிலாக்ஸ்டா மனசு வெளி சாப்பிடுவேன். நல்லா அப்படி சுகமா அப்படி தூக்கம் நல்லா விட்டவங்க அடிக்கதான் வந்திருக்காங்க. அது தெரியாம நீங்க வந்து ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து ஜாலியா ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு நம்ம அம்மா எனக்கு என்னடா வரப்போகுது, எனக்கு ₹1 காசு தர போறாங்களா? என்ன படம்? பஞ்சதந்திரம் புது நியூஸ் வந்திருக்கு. டிராவிட் இது வந்து பிரேக்கிங். 3 களமே புரண்டது. அமெரிக்காவுக்கு அப்ப ரூட்ட மாத்திட்டாரு. புறப்பட்டார். போட் யாருடைய கார் அது? ஏன் உள்ளே வந்தது? இப்படி அழுகிறாரு. நான் பாத்துக்கிறேன். நீங்க பிராக்டிஸ் கூட வர வேணாம். சீரியஸ் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். என்னைய ஒதுக்கி விட்டு பாக்குறாரு. அது என்னது இது? அது மாதிரி அழுகிற மாதிரி மூஞ்ச வச்சிருக்காரு தவிர கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாட்டேங்குது. அது வாட்டி போச்சு. ஃபீல் பண்றாரு. என்ன எதுக்கு பதக்கமா வச்சிருக்கீங்க? தேவையில்லாதவங்க வந்துட்டு போறாங்க. என்னடா என்ன எதிரி மாதிரி போறீங்க? போச்சு. நீங்க என்ன பழகிட்டோம்டா. ஆகி போச்சு. டுக்காலாம் விட்டு போறா. டேய் நீ பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதானே? ரெண்டு லெவல் வந்துருச்சா? ஆமா சும்மா இவனுக்கு தான் 1000 எங்களுக்கு என்ன சொல்றேன் டக்குன்னு அப்சண்ட் ஆயிடுவாரு. திருப்பி வருவாரு போவாரு. தேவையில்லாம பேசிட்டு அப்படி இருக்காம என்ன தேவையில்லாம பிரச்சனை. நீங்க 2 பேர் வரணும். ஸ்டாலின், விஜய், சீமான். நானும் அந்த ரீல்ஸ் பாத்துட்டேன். நானும் ரீல்ஸ் வந்து நான் பார்த்தேன். அது வந்து அடிச்சு போ நாளைக்கு பாலிடிக்ஸா போட்டு ஒரே டென்ஷன் மொமெண்டா இருக்கு. ஃபேமிலி கண்டென்ட் அப்ப வந்து அந்நிய ஆதிக்கத்தை வந்து திணிக்கிறாருன்னு என்ன பண்றாங்க? நானே உங்களுக்கு ஐடியா சொல்றேன். டேய் தெரியும்ல என்னது அண்ணன் பதவி ஏத்துட்டாரு தெரியும்ல? இல்ல எதிர்கட்சி தலைவரா? இல்ல ஆளுங்கட்சியா? இல்ல நல்ல யாரா இருக்கும்? இவர் மியூசிக் டைரக்டர் கமன்ல. ஆமா இவருக்கு இதுக்கு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்துச்சு. ஆமா இப்போ ஒரு பாட்டு வந்தது. ஒண்ணு இல்ல நம்ம பாரு எட்டு நின்னு பார்த்தா 8 கோடி பேரு தமிழ்ச்சா அட ஒண்ணு பிரியுதே அப்படின்னு அன்னைக்கே சொன்னார்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ரிலேட்டடான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நிறைய ஜாப் ரிலேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்துட்டு ஒரு ஜாப் வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ என்ன ஜாப் வேகன்சி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம பார்ப்போம்.
சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆகல. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் மூலிமா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கிங்களா. ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பத்திரிகை செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து போட்டிருக்காங்க. குழந்தை பாதுகாப்பு அழகு மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரிக்கு வந்து 2 கேட்டகரிக்கு வந்து ஜாப் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் கம் ப்ரொபக்ஷன் ஆஃபீஸர், அதாவது LCPO அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜாப் வேகன்சி எடுக்கிறாங்க. அதாவது சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் DCPU அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது 2 போஸ்ட்டுக்கான எடுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா என்ட்ரிக்கு வந்துட்டு 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 13,240 ரூபா டேட்டா என்ட்ரிக்கும். அடுத்தது நான் LCPOக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,804 ரூபா வந்து பேசிக் பேவும் வந்து ஊதியமாக வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வந்து சைன் பண்ணிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது LCPOக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே எல்லாமே டீட்டெயிலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். LLB ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், யூனிவர்சிட்டியில் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். NGOவில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் NGOவில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா லீகல் மேட்டர்ஸ் ப்ரிஃபரபிளி இன் தி ஃபீல்ட் ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த தகுதி வந்து தேவை. அதாவது NGOவில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ்னாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2க்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 2மே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலமா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 1 by 1 தான் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு தேவையோ, அதாவது டேட்டா என்ட்ரிக்கு DCPUக்கு தேவையோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். LCPOக்கு தேவையோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அப்ளிகேஷன். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட்டு, நேம் ஆஃப் தி ஃபாதர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதாவது as on 34/2026 வரைக்கும் அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்காது. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அது நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிடுச்சிங்கன்னா எஸ் ஆர் நோ அது கொடுத்துருங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதிலே பாருங்கள் எல்லாமே போட்டுருங்க. இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் நேமில் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டுருங்க. மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்க்ளோஸ் தி காப்பி ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும், அட்டாச் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோங்க. இந்த இடத்துல அந்த டீட்டெயில்ஸ் தான் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ், இல்லைன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் என்டர் பண்ணிட்டு உங்களோட சைன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன சரி நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க, இது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ யாரை போய் பார்க்குறது அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். இதிலே அவங்க வந்து தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணியே நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நேரில் போய் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து நேரில் போய் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறையன் 518, 5ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறை. ஸோ இதுதான் இந்த அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறையன் 518, 5ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறை. பின்கோடு இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க, 609305 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். ஸோ இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நேராக அந்த முகவரிக்கு போயிட்டு கூட
நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது மயிலாடுதுறையில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மயிலாடுதுறையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கான வேகன்சி வரும்போது கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பிரச்சனை உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.